மணி டயாலோ டிங்காலோன்ட்டு எம்மா வாங்க சாமி வாங்க சாமி வாங்கன்னு களை கட்டும்ல பிரதர் கல்யாணம். அப்புறம் ஒரு ஆட்டத்தை போட்டுடலாம். இதுக்கு கோவப்பட தேவையில்லை அப்படிங்கிறாங்க நம்ம கேப்டன் சார். தலைவரே நான் தான் ஆடப்போகிறேன் கல்யாணத்துக்கு. வேறு லெவல் நிஷா சிஸ்டர். நீங்கள் எப்படி ஆட முடியும்? நீங்கள் போய் அண்ணன் பக்கத்தில் பொண்ணு பக்கத்தில் இருக்கணும்ல. சொல்லுங்கள், ஒரு குறவங்குறிச்சி ஆட்டத்தை இறக்கிடுவோம் நம்ம மயிலாடுதுறையில் ஐயா சாமி நரிக்கும்பு இருக்கு வாங்கலையா? கரெக்டு ரவி ப்ரோ. எங்களுக்கு அந்த அளவுக்கு எனக்கு தெரியல அவங்கள பற்றி. அவங்களுடைய ஆட்டத்தை பார்த்துருக்குறேன், குறவங்குறிச்சிகள் ஆட்டத்தை பார்த்துருக்கேன். அப்புறம் இந்த சொன்ன மாதிரி பாசி ஊசி இந்த மாதிரிலாம் விற்கிறத பார்த்துருக்குறேன். செட்டு மாதிரி போட்டு அங்கங்கே தங்கியிருப்பாங்க. நிஷா எதுக்கு இப்படி பொய் சொல்கிற அப்படிங்கிறாங்க. கேப்டன் சொல்லி சிரிக்கிறாங்க. அதானே, இப்படித்தான் டான்ஸ் ஆடுவீங்களா? லைவில் தானே ஆடலாம், நேரில் ஆட முடியாது நிஷா சிஸ்டர். பி விஷால் ஹாய். என்ன பொய் சொன்னேன் அப்படிங்கிறாங்க நிஷா சிஸ். விஷால் பி ஹாய் அக்கா. வணக்கம் விஷால் ப்ரோ. அவங்க எல்லோரையும் சாமின்னு தான் சொல்லுவாங்க, நம்ம போல வாடா போடாலும் பேச மாட்டாங்க சார். அது தெரியும் சார். சாமியோ சாமியோன்னு தான் சொல்லுவாங்க. நம்ம தான் வாடா போடான்னு சொல்லுவோம், தேவையில்லாதவங்களை பேச வைக்க. கேப்டன் சாமி தான் வந்துட்டாங்களே எங்கள் நிஷா சிஸ்டரு. உடனே டைலாக் மாற்றிட்டாங்களே. சூப்பர் சிஸ்டர் சூப்பர். நிஷா நீங்கள் டான்ஸ் ஆடுறேன்னு என்று சொன்னீங்களே, அதை சொன்னேன் அப்படிங்கிறாங்க கேப்டன் சார். நிஷா சாமிக்கு ஒரு சீட்டு எடுத்து பாருங்க, பொய்யா பேசுகிறாங்க. சூப்பர் ரவி ப்ரோ. நிஷா சாமி வணக்கம் அப்படிங்கிறாங்க. முருகனண்ணா சாமி. ஐயையோ, நான் சாமிலாம் கிடையாது, நான் ஒரு ஆசாமி ரஃபி ப்ரோ அப்படின்னு சொல்கிறாங்க நம்ம கேப்டன் சார். கேப்டன் சொல்லி சிரிக்கிறாங்க நம்ம சிஸ்டர். சைலண்ட் வாட்ச் உறவுகளே, ஒரு லைக் போடுறது, கமெண்ட் பண்ணுறது, சேட் பண்ணலாமே.